ஸ்டேட்மெண்ட் சொல்றேங்க, அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியும். உன் பேரனின் மகன் வாகனம் இன்றி நடப்பான். சாபம் இல்லை, ஸ்டேட்மெண்ட், வாக்கு மூலம். ஒரு ஆப்பிரிக்க கவிஞனின் வாக்கு மூலம் உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான். என்ன அர்த்தங்க? அவன் அதற்கு விளக்கம் சொல்லுகிறான். அந்த விளக்கம் உங்களுக்கு புரியும் என்பதற்காக சொல்லுகிறேன். சிரமமான சூழல் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது. சரியா? வலிமையான மனிதர்கள் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குகிறார்கள். வலிமையான மனிதர்கள் உருவாக்கிய வசதியான இலகுவான சூழல் வலுவற்ற மனிதர்களை உருவாக்குகிறது. வலுவற்ற மனிதர்கள் சிரமமான சூழலை உருவாக்குகிறார்கள். சிரமமான சூழலில் உங்கள் பேரனின் மகன் வாகனம் இல்லாமல் நடப்பான் என்று சொல்லி அந்த ஆப்பிரிக்க கவிஞன் முடிக்கிறான். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வசதியான சூழலை உருவாக்கி தந்திருக்கிறோம். அந்த குழந்தைகள் வலுவற்ற சமுதாயத்தை உருவாக்கி விடுவார்களோ என்கின்ற அச்சம் நமக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு சிறகை இதோ உங்களுடைய இறகுகளுக்கு உள்ளாக நான் சொருகுகிறேன். இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி அவர்களை வழிநடத்த போகிறீர்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நான் சொன்னேன்ல, நீங்க எல்லாரும் சிரிச்சிங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பாட்டு அவங்க அம்மா பாடினாங்கன்னு சொன்ன உடனே நாம் எல்லாரும் சிரிச்சோம். சிரித்து கிடப்பதற்காக நான் சொன்னேன், நம் வீடுகளிலும் நம் வாகனங்களிலும் கெட்ட அர்த்தம் கொண்ட கீழ்நிலையான சொற்களை உள்ளடக்கிய இசைகளை இன்றிலிருந்து ஒலிக்க விடாமல் தடுப்போம் என்கின்ற சூளுரையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். என் குழந்தை வெளியில் போய் அதை கற்றுக்கொள்கிறானா, அது அவன் விதி. ஆனால் என் வீட்டிலோ, நான் அமைக்கக்கூடிய சூழலிலோ, என் பள்ளிக்கூடத்திலோ, என் கல்லூரி வளாகத்திலோ, என் பல்கலைக்கழகங்களிலோ அது ஒருபோதும் இசைக்கப்பட மாட்டாது என்கின்ற உறுதி இருக்கின்ற காரணத்தினால்தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் கல்வி அளவில் உயர வேண்டும் என்றால் சில விஷயங்களுக்கு நோ சொல்ல பழக வேண்டும். நான் ரொம்ப கான்டெம்பரரியா பேசுறேன். இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஜெனரேஷன் Z. மேடைக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் மில்லேனியன்ஸ் மற்றும் ஜெனரேஷன் Z.